அன்பு தேவ பிள்ளைகளே, ஈடற்ற இயேசுவின் மகிமையான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 2வது வசனம். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். இதை அப்படியே மாற்றி சொல்லுவோம். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் நிதானமாய் நடக்கிறான். நம்ம வாழ்க்கையில எப்பொழுதுமே ஒரு நிதானம் தேவை. சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கும் போது மாத்திரமல்ல, நமக்கு அனுகூலமற்ற சூழ்நிலைகளும் கூட நம்ம ரொம்ப நிதானமா இருக்கணும். வேதத்துல வாசி பாருங்க, காரணமே இல்லாம தாவீதை சவுல் துரத்திக்கிட்டே போகிறான். நம்மள யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு ஜென்யூன் ரீசன், சரியான ஒரு காரணத்தை இந்த சவுல் தாவீதை துரத்தி கொண்டு போவதற்கு நம்மால கண்டுபிடிக்க முடியுமா? எந்த காரணமுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. தாவீதுக்கு சவுல் மேல கோபம் வந்திருக்குமான்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் வந்திருக்கும். காரணம் இல்லாம என்ன துரத்துறியப்பான்னு. ஆனா கோபம் வந்திருக்கலாம், ஆனா நிதானத்தை இழக்கல. அவன் பாருங்க, கொலை செய்வதற்கு வாய்ப்பு வருது சவுல. தாவீதோடு கூட இருந்தவர்கள் அதை உற்சாகப்படுத்துகிறார்கள். கர்த்தர் உன் கையில கொடுப்பேன்னு சொன்னாரே, இந்த நாள் தான் அவனை கொலை பண்ணிருன்னு. தாவீது பாருங்க, நிதானமா இருந்ததுனால அவன் சொல்லுகிறான், இல்ல இல்ல, தேவனுடைய மனுஷன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன், அவனுக்கு விரோதமா நான் எந்த ஒரு காலத்திலும் என் கை போட மாட்டேன், அந்த தப்ப பண்ண மாட்டேன். இது எதை காண்பிக்கிறது? அவனுடைய நிதானம். இதே போல ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களிலே தாவீது நிதானத்தை இழக்காமல் இருந்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளில நம்முடைய வாழ்க்கையில சாதாரணமான நிலைமைகள்ல நம்ம ரொம்ப நிதானமா இருப்போம். ஆனா எனக்கு என் ஜீவனுக்கு ஆபத்து வருது, என் குடும்பத்துக்கு ஆபத்துக்கு வருது அப்படின்னு வர்ற சூழ்நிலையில பாருங்களேன், நம்முடைய நிதானத்தையே இழந்து, நாம் நம்முடைய நிதானத்தை இழந்து கொடூரமான காரியங்களை எல்லாம் நாம் செய்து விடுவோம். நிதானத்தை இழக்கக்கூடாது. நிதானத்தை இழந்துட்டோம்னா பாவத்துல விழுந்துருவோம். பாவத்துல விழுந்துருவோம். இதே தாவீது பாருங்க, யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, அரண்மனையின் உப்படியின் மேல் அப்படியே சுத்தி வர்றான். பச்சைபால பார்த்துட்டான் இல்லையா? அந்த இடத்துல பாருங்க, பாவத்துல விழுந்துட்டான். காரணம் என்ன தெரியுமா? நிதானத்தை இழந்தால் பாவத்துல விழுந்துருவோம். நிதானமாய் இருந்தால் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இதைத்தான் பவுல் சொல்லுகிறார். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, செய்ய மாட்டேன். காரணம் என்ன தெரியுமா? நான் யாருன்னு எனக்கு தெரியும். அந்த நிதானம் எப்பொழுதுமே நமக்கு இருக்கணும். உங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள ஒரு நிதானம் நமக்குள்ள வேணும். எல்லாவற்றையும் பார்க்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு. என்னுடைய வாய் எதை வேண்டுமானாலும் பேசுவதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு. அதிகாரம் இருக்கு, ஆனா அது உங்களுக்கு தகுதியா இருக்குமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாவம் செய்யவே மாட்டோம். கர்த்தர் தாமே நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள தேவனுக்கு பயந்தவர்களுக்குரிய அதே நிதானத்தை நமக்கு தருவாராக. ஜெபம் பண்ணுவோமா? மகா இரக்கமுள்ள ஆண்டவரே, எங்கள் பரிசுத்த தகப்பனே, இன்றைய தினத்திலும் நாங்கள் கேட்ட வசனத்தின்படி
இந்த நாள் முழுவதிலும் நாங்கள் தேவனுக்கு பயந்தவர்கள் என்பதற்கு அடையாளமாக எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் நிதானத்தை இழக்காம காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். வசனத்தை கேட்டு எங்கள் ஒவ்வொருவரையும் பாவம் செய்யாதபடிக்கு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஏதுவாக நிதானமுள்ள வாழ்க்கையை தார். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே.